ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆயில் விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம நூடுல்ஸ் சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நூடுல்ஸ் நம்ம சைனீஸ் நூடுல்ஸ் பேக்கெட் 2 எடுத்துருக்கோம், சின்ன பேக்கெட். இப்போ அது எல்லாத்தையும் இதில் தண்ணியில் போட்டுடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரையும் டைம் எடுக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வடித்து எடுத்த பின்னால் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறனால நமக்கு நூடுல்ஸ் கடையில் கிடைக்கிற மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் லேட்டானால் கூட அது அப்படியே இருக்கும். அதுக்காக எண்ணெய் சேர்க்குறது. இப்போ ஒரு கடாயை வச்சு தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க போகும்போதே இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்க டைமில் இது கூடவே பார்த்திங்கன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை அண்ட் வெங்காயம் நல்லா வதக்கணும். நம்ம முட்டை பொடி மஸ் பண்ணுறதுக்கு எப்படி முட்டையை நல்லா பிரட்டுவோமோ அதே மாதிரி நல்லா இந்த அளவுக்கு பிரட்டி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். நல்லா முட்டையை பொடி மஸ் பண்ணியாச்சு. இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்க டைமில் இது கூட பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோசையும் சேர்த்துடலாம். முட்டைக்கோசையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கின பின்னால் இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகம் சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து இது எல்லாத்தையும் தொடர்ந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நூடுல்ஸ்க்கு ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா துருவி எடுத்து வச்சுருக்கிற கேரட் ஒரு 50 கிராம் அளவுக்கு 1 கப், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க சோயா சாஸ், இதையும் அது கூடவே ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பிரட்டிக்கலாம் கொஞ்சம். அவ்வளோதான், நல்லா எல்லாமே கலவைகளும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வறுத்து எடுத்துருக்க நூடுல்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவோட காய்கறி கலவையோட நூடுல்ஸை நல்லா தொடர்ந்து பிரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நூடுல்ஸ் எல்லாம் நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா பொரித்து சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க சிக்கன் 65, அதையும் இது கூட போட்டுடலாம். சிக்கன் நம்ம கடைசியாக சேர்த்தா போதும். நூடுல்ஸ்க்கான மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ண பின்னாடி கடைசியாக சிக்கனை போட்டு மல்லித்தலை போட்டு அதுக்கப்புறம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலவையாக பிரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கவே யம்மியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.